காரை செல்வராஜ் சார் வணக்கம். காரை செல்வராஜ் சார், நாளை டிவிக்கு கூட்டக்கூடிய ஜூலை 1ஆம் தேதி கூட்டக்கூடிய கூட்டத்தில் மதிமுக பங்கேற்கும் அப்படின்ட்டு ஐயா சொல்லியிருக்காரு சார். இந்த 6 பேர் ராஜினாமா, எங்களுடைய 2 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா செய்ய சொன்னார். கடைசியில் அப்புறம் அது மறுத்திருக்கிறாரு சார். மெஜாரிட்டியை பலப்படுத்திக் கொள்வதற்காக, டிவிகேவினுடைய பலத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக இந்த மாதிரி வேலையை செய்யறாங்களா தாவேகா? இல்ல காரை செல்வராஜ் சார், சவுண்ட் வைங்கப்பா. வணக்கம் சார், நான் பேசுறது கேட்டதா உங்களுக்கு? கேட்டது சார், இந்த ராஜினாமாக்கள் எல்லாம் சார் எந்த தைரியத்துல பண்றாங்கன்ட்டு ஒரு கேள்வி இருக்குல்ல சார். எந்த தைரியத்துல பண்றாங்க? யார் கொடுக்கிற தைரியம் இது? ஒரு 5 ஆண்டு மொத்தமே 8 கோடி பாப்புலேஷன் சார், வெறும் 234 பேர் தான் அசம்பிளிக்குள்ள போறாங்க. அதுல 6 பேர் சார், 6 பேர் ஜெயிச்சவங்க ராஜினாமா பண்றாங்க அப்படின்னா இவங்க எந்த தைரியத்துல செய்யறாங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி ஒண்ணு வருது இல்ல சார்? ஆமா, நான் முதல்ல ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய ஆசைப்படுறேன். மற்றவரை புகழ்வதற்காக நான் இதை சொல்லல. தமிழகத்தினுடைய தலை சிறந்த நெறியாளர் வரிசையில் இருக்கிற ஒருவர் நான் தம்பி அரவிந்தாக்ஷன் என்று நான் நினைக்கிறேன். சத்தியம் தொலைக்காட்சியினுடைய விவாதங்கள் ஒழுங்குற நடைபெறுவது என்பதும், தேவையற்ற செய்திகளை பங்கேற்பாளர்கள் பேசாமல் கருத்தாழமிக்க விவாதங்களை நடத்துவதில் சத்தியம் தொலைக்காட்சி மிகச்சிறந்த பங்களிப்பை தருகிறது என்கிற நிலையில் நான் ரொம்பவும் கோபப்படாம சின்ன விஷயம், ஒரு 2 விஷயத்தை சொல்லிட்டு நான் கடந்து போயிடுறேன். நண்பர் கண்ணன் அவர்கள் பேசுகிற பொழுது தலைவர் வைகோ அவர்களை பற்றி அவை குறிப்பில் கூட இடம்பெறக்கூடாத வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு தலைவரை பேசுகிற இடத்திற்கு அவர் நகர்வது என்பது அது அவருடைய தகுதிப்பாட்டை குறைக்குமே தவிர தலைவர் வைகோ அவர்களுடைய தகுதிப்பாட்டை எந்த விதத்திலும் குறைத்து விடாது. ஊடகத்தை மதிப்பவர்கள் நாங்கள், ஊடகத்தை எப்பொழுதுமே நாங்கள் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள். குறிப்பிட்ட ஒரு நிருபர் ஒரு கேள்வி கேட்டு அந்த பதிலுக்கு விடை கொடுத்ததற்கு பின்னால் மற்ற எந்த நிருபரையும் கேள்வி கேட்க விடாமல் தொடர்ந்து கேள்வி மேல் கேள்வி கேட்டு அந்த இடத்தை ஒரு கலவரத்தை ஏற்படுத்துகிற ஒரு சூழலை அது ஒரு சீமை கருவேல மரங்களை வெற்ற இடத்துல போயிட்டு ஒரு 83 வயது மதிக்கத்தக்க ஒரு கட்சியினுடைய தலைவர் சீமை கருவேல மரங்களே தானே நின்று ஒரு 6 மணி நேரம் ஒரு இடத்தில் அமர்ந்து தானே 2-3 மரங்களை வெட்டி துவக்கி வைக்கிற ஒரு தலைவருடைய நிகழ்ச்சியில் இது போன்றது ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கோபப்பட்டு அவரை பேசி வெளியாற்றினாரே தவிர நிருபர் நடந்து கொண்ட தவறை பற்றி கண்ணன் அவர்கள் அறிந்திருக்காரா என்று தெரியவில்லை. ஊடகங்கள் 100% எல்லா ஊடகங்களும், எல்லா நெறியாளர்களும், எல்லா பத்திரிகை நிருபனர்களும் நேர்மையோடு நடந்து கொள்வார்கள் என்று கண்ணன் நினைத்து விட்டார் என்று சொன்னால் அது குறித்து நான் பதில் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இரண்டாவது, மதிமுகவினுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழக முதல்வர் அவர்கள் என் தலைவர் சொன்னவருடைய செய்தியினுடைய சாராம்சம், நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே நிற்பதற்கு நிர்பந்தப்படுத்தப்பட்டு அழுத்தம் கொடுக்கப்பட்டு நின்றிருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் தனிச்சில்லத்தில் நிற்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருந்தால் நான் அதற்கு உதவி செய்வதற்கும் பிரச்சாரத்துக்கு வருவதற்கும் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னதாக பதிவு செய்திருக்கிறோமே தவிர அடுத்த எம்எல்ஏக்களையும் 2031 எப்பொழுதோ அது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய விருப்பத்தை பொறுத்து. நம்ம கேட்கிறோம் 2 பேரும் பதவியை உதயசூரியன்ல வேண்டாம், பதவி விலகிட்டு வாங்க, திரும்ப தேர்தலில் நின்று நம்ம தனிச்சின்னத்தில் நின்று நம்ம இயக்கத்தினுடைய பெருமையை எதை இழந்தோமோ அதை காப்போம் என்று வைக்கிறோம். அது அந்த 2 சட்டமன்ற தேர்தல் உறுப்பினர்கள் எடுக்க வேண்டிய முடிவே தவிர ஒரு இயக்கம் கேட்டுக்கொள்ளதான் முடியும். அந்த நிலையில் தான் இன்று நாங்கள் இருக்கிறோம். அதை தாண்டி அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எந்த விதமான அழுத்தத்தையோ நேர்முகமாகவோ புற அழுத்தங்களையோ நாங்கள் கொடுக்காத ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுக்கிற ஒரு இயக்கம். அதனால் பேசுகிற பொழுது வார்த்தைகளை அளந்து பேசுகிற பக்குவப்பட்ட மனிதராக ஒரு அரசியல் விமர்சகர் என்கிற இடத்திலிருந்து பேசுகிற நண்பர் கண்ணன் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த ஜனநாயகம் என்று சொன்னால் நம்ம ஏதோ தேர்தலில் நின்று கையில மை வச்சு ஓட்டு போடுறதுதான் ஜனநாயகம் என்கிற ஒரு சுழலுக்குள்ளே நம்ம நிக்கிறோம். சரி, இது டோட்டலா பவர் இஸ் வெஸ்டட் இன் த பீப்புள். அது மக்களுக்கான அதிகாரம். அது
எவ்ரி சிட்டிசன் ஹேஸ் an equal say in how their society is governed. எப்படி தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு செயல்படுகிறது என்பதையும், அது எப்படி செய்து சரியா தவறா என்கிற இடத்தில் இருந்து பார்க்கக்கூடிய இடத்தில், அதை மாற்றக்கூடிய இடத்தில் இருக்கிறது மக்கள் சக்தி தான் என்பது ஒரு ஜனநாயகத்தினுடைய வலிமை. இப்பொழுது அதிமுகவில் இருந்து வெளியேறி இருப்பவர்களை பற்றி நான் மிகப்பெரிய கருத்தை எதுவும் சொல்ல முடியாது. காரணம், ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பின்னால் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, 2 முறை சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராகவும் துணை பொதுச் செயலாளராகவும் டிடிவி தினகரன் வந்தது, ஓபிஎஸ் வெளியேறியது, மீண்டும் ஓபிஎஸ் இணைந்தது, பை எலெக்ஷன் நடந்தது, அதுல ஆட்சியை எடப்பாடி அவர்கள் தக்க வைத்துக் கொண்டது. தொடர்ந்து தோல்விகள், அது அவருக்கு ஒரு செய்ய சொல்லுவாங்க, தொடர் 10 தோல்விகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போன்ற ஒரு தோல்விகளை தொடர்ந்து சந்தித்து கொண்டு வந்தது. இந்த தேர்தலில் ஏற்பட்ட அந்த தோல்வி என்பது இனிமேல் அதிமுகவிற்கு எழுச்சியே இல்லை, இனி அதிமுக எழுந்து நிற்பதற்கான வாய்ப்பே இல்லை, அதற்கான இடத்தில் அதிமுக இல்லை, நம்மளுடைய அரசியல் பயணம் இதோடு முடிந்து விடக்கூடாது, அதனால விருப்பம் இல்லாமல் அவர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். திரும்ப அவர்களுக்கு அதே தொகுதி கிடைக்குமா கிடைக்காதா, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. சபாநாயகர் ஜனநாயக முறைப்படி நடந்து கொள்கிறாரா, கடிதம் கொடுத்த அடுத்த 5வது நிமிடத்தில் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ளுகிற இடத்தில் சட்டமன்ற ஜனநாயகம் அவருக்கு வழிகாட்டி இருக்கிறதா என்பதெல்லாம் விவாதிக்கப்படக்கூடிய செய்திகள் தான். இந்த 6 இப்போது 7ன்னு சொல்ல வர்றாங்க. அந்த எனக்கு காரைச்செல்வராஜா நீங்க பேசும்போது நான் குறுக்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார். இன்னும் எத்தனை பேர் ராஜினாமா செய்த பிறகு அதை விவாதிக்கணும் சார்? இல்ல, அது உடனடியாக ஜனநாயகத்தினுடைய ஆரோக்கியமாக நாம் ஜனநாயகத்தை பேணி காப்பவர்களாக இருந்தால் அது உடனடியாக விவாதிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தாவேகா மீதான குற்றச்சாட்டு இந்த இடத்தில் எழுவது என்பது, அதற்கு தாவேகா தான் பதில் சொல்லணும். தாங்கள் இப்பொழுது முழுமையாக 118 எம்எல்ஏக்கள் இல்லை, குறைந்த எம்எல்ஏக்களோடு இருக்கிறோம், பிற இயக்கங்களோட துணையோடு தான் ஆட்சியை நகர்த்த வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். நாம் அறுதி பெரும்பான்மையோடு ஒரு ஆட்சி அமைக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் இருக்கிற பொழுதுதான் அவர்கள் மீதான கேள்வியும் அவர்கள் மீதான சந்தேகமும் வருவது என்பது இயல்பான ஒன்று. அந்த சந்தேகத்தை போக்கக்கூடிய இடத்தில் தாவேகா தான் இருக்கிறது. நான் நம்முடைய பார்வையை பதிவு செய்ய முடியுமே தவிர தாவேகா மீது உடனடியாக குற்றச்சாட்டுகளை எடுத்து வைப்பதற்கு பதிலாக அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்வது என்பதும், மக்களிடம் தாங்கள் ஜனநாயகத்தை மதிப்பவர்கள் நேரடியாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறோம், நாங்கள் அவசரப்பட்டு யாரையும் பதவி விலகிவிட்டு வாருங்கள், எம்ஆர் விஜயபாஸ்கர்லாம் நீங்க பதவி விலகிட்டு வாங்கன்னு கேட்கக்கூடிய இடத்தில் தாவேகா இல்லை. மிகப்பெரிய அரசியல்வாதி, நீண்ட காலமாக சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சராக இருந்தவர், அறிவிற் சிறந்தவர் என்று கூட நான் சொல்லுவேன் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை. அவர் மீது ஊழல் வழக்குகள் இருக்கிறது. நாங்கள் நேர்மையாக இருப்பவர்கள் என்று ஒரு அடுத்த இயக்கத்தின் மீது தீய சக்தி என்று சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். அந்த இடத்தில் ஊழல் கடை படிந்தவர்களை எல்லாம் நமது இயக்கத்தில் சேர்க்கிற பொழுது நம்மீதான கரை படிந்து விடக்கூடாது என்பதிலும் தாவேகா கவனமாக இருக்க வேண்டும். இது ஜனநாயகத்தினுடைய கடமை, ஜனநாயகத்தினுடைய மாண்பை காப்பாற்ற வேண்டியது. ஆனால் மக்கள் அதிகாரம் என்பது அந்த 6-7 இடங்களிலும் மீண்டும் இவர்களே நின்றால் இவர்கள் வெற்றி பெறுவார்களா, வெற்றி பெற மாட்டார்களா, மக்கள் பாடம் கற்றுக் கொடுப்பார்கள் என்பதெல்லாம் நாம் எதிர்காலத்தில் நாம் பார்க்க வேண்டிய செய்திகள் தான். அப்போ இது நம் நடுநிலையோடு இருந்து பேசினோம் என்று சொன்னால், இந்த சட்டமன்ற ஜனநாயகம் இருந்தாலும் பாராளுமன்ற ஜனநாயகம் இருந்தாலும் எந்த ஜனநாயகம் இருந்தாலும் நேரடியாகவோ அல்லது எலெக்டட் பாடி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மூலமாகவோ இந்திய குடியரசினுடைய ஒன்றியத்தினுடைய மக்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள், அவர்களின் சார்பாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வு என்பது ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். ஒரே ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். மதிமுகவை பொறுத்தவரை நாங்கள் கேட்டுக்கொண்டோம், அது உதயசூரியன் சின்னத்தில் நின்றதனால் அவர்கள் விருப்பப்பட்டால் தனிச்சின்னம் என்பது எங்களுடைய உரிமையை மீட்டெடுக்கிற ஒரு களம் போராட்டம். 9 ஆண்டு காலம் தொடர்ந்து அதற்காக முயற்சி செய்து தோல்வியுற்று இன்றைக்கு ஒரு வாய்ப்பு வருகிற பொழுது எங்கள் அடையாளத்தை மீட்க வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர
ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ள வேண்டும் என்ற எண்ணம் மதிமுகவிற்கு நிச்சயமில்லை. அதிமுகவை பற்றி விமர்சனம் செய்கிற இடத்தில் இப்பொழுது நான் இல்லை. ஓகே சார். காரை செல்வராஜ் சார் வணக்கம். காரை செல்வராஜ் சார், இந்த மாநிலத்தில் கால் தடம் படாத இடம் கிடையாது ஐயா வைகோவினுடையது. நாடாளுமன்றத்தினுடைய சுவர்கள் கிடுகிடுக்கும் அவர் பேசினார்னா. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்று திரு தாவேகாவை ஆதரிப்பதற்கு நீங்கள் தயாராகி விட்டீர்கள். திமுக கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டீங்க, கூட்டத்துக்கும் போக போறேன்னு சொல்லிட்டீங்க சார். ஆனால் ஒரு லீடரை அப்ரோச் செய்யறது இருக்குல்ல சார், ஒரு கட்சியினுடைய தலைவரை சென்று பார்ப்பதற்கான அந்த அணுகுமுறை, நாம் கேட்டால் உடனடியாக சந்திப்பதற்கான நேரம், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கடந்த காலத்தில் உங்களுக்கு இருந்ததை போல தற்போதும் இருக்கும். அந்த அணுகுமுறை இருக்கும். நீங்கள் சொல்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை அரசு நிர்வாக ரீதியாக அதை சரி செய்வதற்கான ஒரு தன்மையோடு டிவிக்கு இருக்குதுன்ட்டு எம்டிஎம்கே நம்புதா சார் உறுதியா? நிச்சயமாக நீங்க யாரையும் அப்படி குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. இது ஒரு நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தில் பண்படுத்தப்பட்டு பயிற்சி பெற்று வந்திருக்கிற தலைவர்கள். இவர் 2 ஆண்டுகள் கட்சி ஆரம்பிச்சு இப்பொழுதுதான் அரசியல் களத்திலே வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எல்லா துறை சார்ந்தும் முழுமையாக அறிந்து புள்ளி விவரங்களை மனதில் பதிய வைத்து ஒரு 6 மாத காலத்திற்குள்ளாக எல்லா துறை சார்ந்து நிர்வாகத்தை தன்னுடைய பார்வையின் கீழ் கொண்டு வருகிற இடத்திற்கு வருகிற பொழுது நிச்சயமாக அவர் பேசுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் உருவாகும். அப்படி யாரையும் நம்ம எளிதாக எடை போட்டு விட முடியாது. நிறைய பேர் அமைதியா இருக்காங்க சார். நான் வந்து நீங்க பாருங்க, தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நான் வந்து விஜய் எல்லாம் நான் வந்து எடை போடல சார். ஆனா அந்த எளிதாக அணுகக்கூடிய அந்த ஒரு வழி வந்து இங்க இருக்கும்னு நீங்க நம்புறீங்களான்னு கேட்கிறேன். இல்ல, இதுவரைக்கும் அவருடன் அணி சேர்ந்திருக்கிற தோழமையோடு இருந்திருக்கிற இயக்க தலைவர்கள் அவரை சந்திக்கிற பொழுது எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் நாங்கள் 2 முறை எங்கள் தலைவரை அவர்கள் வந்து சந்தித்திருக்கிறார்கள், நாங்களும் சந்தித்திருக்கிறோம். அது போன்றதொரு எங்கள் முதன்மை செயலாளர் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் நேற்றைக்கு ஒரு அமைச்சரவை சார்ந்து தொகுதி சார்ந்த செய்திகளை ஒரு 3-4 அமைச்சர்களை சந்தித்து அந்த முறையீடுகளை மனுக்களை கொடுத்திருக்கிறார் திருச்சி பாராளுமன்ற தொகுதி சார்ந்து. இதுவரையில் அணுகுவதற்கு தலைவர்கள் அணுகுவதற்கு எளிமையாகத்தான் இருக்கிறது. அதில் எந்த சிரமமும் ஏற்படவில்லை. ஆனால் பொதுவாக செகண்ட் லைன், தேர்ட் லைன் தொண்டர்கள் அவர்களை சந்திக்கலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு நிச்சயமாக ஏற்படுவது என்பது இயல்பு. அந்த பிரச்சனைகள் தாவேகா தலைவர் தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு விஜய் ஜோசப் விஜய் அவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருப்பது பேசப்பட்டது உண்மை. ஆனால் முதல்வர் ஆனதற்கு பின்னால் தலைமைச் செயலகத்தில் அவர் நடந்து கொள்ளுகிற விதம், அவர் எளிமையாக எல்லோரையும் சந்திக்கிற அணுகுகிற நிலை என்பது அவரை அடுத்த கட்டத்திற்கு இன்னும் எளிமைப்படுத்தும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அரசியல் களத்தில் இப்ப நாளைக்கு இதுவரைக்கும் அரசு சார்ந்த சிந்தனைகளில் ஓடிக்கொண்டிருந்தவர்கள் நாளைக்கு தோழமை இயக்கங்களோடு இயக்கம் சார்ந்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறாங்க. ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர்களை ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய தலைவராக ஜோசப் விஜய் அவர்கள் நாளை சந்திக்க போகிறார். இது அடுத்த கட்ட இந்த சந்திப்பு என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு அணுகுமுறையில் ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதை சரி செய்யக்கூடிய, தலைவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை சிந்தனை வரக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும் என்று நான் நம்புகிறேன். சார், நாங்க இதை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா சார், ஒரு நீண்டகால அரசியல் நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய ஐயா வைகோ போன்றவர்கள், பொது உடைமை இயக்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா சண்முகம், வீரபாண்டியன் போன்றவர்கள், ஐயுஎம்எல் ஒரு சிறுபான்மை இயக்கத்துக்காகவே தொடங்கப்பட்ட ஒரு ஐயுஎம்எல் பார்ட்டியினுடைய லீடர்ஸு, இவர்களை எல்லாம் அந்த மேடையில் ஏற்றி பேச வைத்து அதன் மூலமாக சார் விஜய் ரொம்ப பாப்புலரான ஃபிகர் சார், அதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். அவர் பெரிய பாப்புலரான ஸ்டார். ஆனால் ஒருத்தர் ஸ்டாராகவே இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அவர் பெரிய ஆளுமையாக அங்கீகரிக்க முடியாது. அப்படி ஒரு அங்கீகாரத்தை உருவாக்குவதற்காக நடத்தக்கூடிய கூட்டத்தில் ஐயா வைகோ, திரு சண்முகம், மரியாதைக்குரிய திருமாவளவன் இவர்களை எல்லாம் வைத்து புகழ் பாடி
அவருடைய இமேஜை வந்து இன்னும் அரசியல் ரீதியாக பில்டப் பண்ணி கொள்வதற்காக நடத்தக்கூடிய கூட்டத்தில் கலந்துக்கிறீங்களா நீங்க? இல்ல இல்ல, அது அப்படியே பார்க்க கூடாதுங்க. ஒரு வேற? தமிழகத்தினுடைய முதல்வராக இருப்பவர். சார் கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது. தமிழகத்தில் இந்த தேர்தலிலே 2 முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது ஒன்று. ஓகே. ஒன்று, பெருந்தொகை செலவு செய்யாமல் ஏதோ இருவர் செலவு செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. பொதுவாக பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த தொகுதியில பெரிய செல்வாக்கு இல்லாதவர்கள், சாதிய பலம் அந்த மாதிரி பின்னணியெல்லாம் இல்லாம பெரும் தொகைகளை செலவு செய்யாமல் மிக எளிதாக வென்று வந்திருப்பது என்பது எங்களை போன்ற சரி அதிமுக, திமுகவை தவிர இருக்கிற பிற இயக்கங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மதிமுக என்பது மக்கள் இயக்கமாக தொடர்ந்து பயணித்து வருகிறோம். தேர்தலிலே தனித்து நிற்கிற 234 தொகுதிகளிலும் சட்டமன்ற வேட்பாளர்களை நிறுத்துவதற்கான தகுதி பெற்றிருக்கிற இயக்கமாக இருந்தாலும் அந்த குறைந்தபட்ச தொகையை கூட செலவழித்து நிற்கக்கூடிய இடத்தில் இல்லாத பொழுது இது போன்றது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது ஜனநாயகம் என்னும் வலிமையாகும். மக்கள் மனதிலே நம் மக்கள் பணி செய்து மக்கள் மனதிலே இடம்பெற்றால் போதும், பெரும் தொகை செலவு செய்துதான் தேர்தலில் வெற்றியடைய முடியும் என்கிற நிலையில் இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் பார்ப்பது ஒன்று. இரண்டாவது, இதுவரையில் நான் ஒரே நிமிஷத்துல முடிச்சிடறேன். இதுவரையில் நான் நாளைக்கு என்ன நடக்கும்னு நான் சொல்லல. இதுவரையில் லஞ்சம் லாவண்யம் இல்லாத, கமிஷன் பெறாமல் பொதுவாக அரசு அலுவலகங்களில் இது போன்ற விடயங்கள் நடைபெறாமல் இருக்கிறது என்று இப்பொழுது வருகிற செய்திகள் ஒரு மகிழ்ச்சியை தருவது ஒன்று. தலைவர் யார் என்பதில் முக்கியமில்லை, அவர் மக்கள் நல பணியிலே மக்களுக்கான தலைவராக பரிமளிக்கிறாரா என்பதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர, அதுதான் ஒரு தலைவருக்கு தகுதிப்பாடாக இருக்க முடியுமே தவிர, அவர் இப்பொழுதுதான் புதுசா ஆட்சிக்கு வந்திருக்காரு சார். அப்படி இல்ல சார், இல்ல நீங்க பாருங்க, நீங்க வந்து என்னன்னா சார், இப்ப லஞ்ச லாவண்யமே இல்லைன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை முடியலங்களா சார்? வரிசையாக அரசு ஊழியர்கள் பணம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனாலதான் லஞ்ச ஒழிப்புத்துறை ரைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லஞ்ச லாவண்யமே இல்ல, முற்றிலும் ஒழிந்துருச்சு. இந்த 40 நாள்ல 12 லட்சம் எம்ப்ளாயுமே அப்படியே புனிதர்கள் ஆயிட்டாங்களா அரசு ஊழியர்கள்? இப்படி பேசக்கூடாது. சொல்லவே இல்லை. இல்ல அரெஸ்ட் கண்டினியூவா நடந்துட்டு இருக்குது. பணம் வாங்குறவங்க கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது கடந்த காலத்திலும் நடந்து கொண்டுதான் இருந்தது. அதனால இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். ஒரு 40 நாள்ல மொத்தமா அப்படியே தோசையை புரட்டி மாதிரி போட்ட மாதிரி தமிழ்நாடே மாறிடுச்சுங்கிற மாதிரி நீங்களும் பேசக்கூடாது. தப்பு இல்ல, நான் பேசவே இல்லை. நான் சொன்ன வார்த்தையை பாத்துங்க. இதுவரையில் இப்பொழுது வரையில் கிடைத்திருக்கிற செய்திகள் ஒரு நம்பிக்கையை தருகிறது. நாளை என்ன நடக்கும் என்பதற்கு நான் ஆரூடம் சொல்ல முடியாது என்றுதான் நான் பதிவு செய்கிறேன். ஓகே சார், ஓகே.